விடுதலை சிறுத்தைகள் தாவேகாவோடு கூட்டணி வைத்த உடனே தான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொன்னீர்கள். மாடல் அரசு என்று தாவேகா அரசை விமர்சனம் செய்தார்கள். எங்களுடைய தலைவருடைய அல்லது எங்களுடைய அலுவலகத்திற்கு மாண்புமிகு முதல்வர் வந்தபோது ஒரு சோஃபா வந்தது. என்னுடைய அதே போல் ஐயுஎம்எல் வந்தபோது நான் மாடல் சொல்லலை, நான் சொல்லலை, வேண்டாங்க, நான் சுருக்கமாக விளக்கம் கொடுக்குறேங்க. இல்லை கொஞ்சம் நான் அது விளக்கம் கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறேன் நான். அப்போ நீங்கள் இதுவரை நாங்களும் உங்களுக்காக பாராட்டி இருக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக பாராட்டி இருக்கிறேன். கிராமத்திலே சொல்லுவார்கள், நான் அரிசி கொண்டு வரேன், நீங்கள் உம்மி கொண்டு வாங்க, ரெண்டு பேரும் ஊதி ஊதி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அரிசி ஒரு இடத்துல இருக்கும், உம்மி ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊதி ஊதி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டு பக்கமும் அரிசி தான் இருக்கின்றது, ரெண்டு பக்கம் வாக்குகள் தான் இருக்கிறது, ரெண்டு பேருடைய உழைப்பும் இருக்கின்றது. ஆனால் இதுவரை அப்படியான நன்றி சொல்லவே நாங்கள் நன்றிக்குரியவர்கள் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதற்காக நன்றி. எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொன்னார்கள், எனக்கும் நன்றி சொன்னார்கள். குறிப்பிட்டு நான் பேசியதெல்லாம் பேசினார்கள். என்னுடைய வெற்றியை விட திரு வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக முக்கியம் என்று சொன்னதெல்லாம் இன்று நன்றி சொன்னார்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லவில்லை என்று. நான் அவற்றை சொல்லிக் கொள்வது, எங்களுடைய தலைவருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இருந்தது ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணி. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நான் தொல் திருமாவளவனுக்கு நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் நன்றி. இப்போதான் சொல்றாங்க, அதனால நான் அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் மாண்புமிகு அமைச்சர் 11 நிமிடங்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து வளர்ந்து வாழ்ந்து வர விதத்தை பற்றி ரொம்ப அருமையாக 11 நிமிடம் எடுத்துக்கொண்டு சொன்னீர்கள். அவன் எல்லாம் அமைதியாக உன்னிப்பாக எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அடுத்து வணக்கமும் யார் யார் உதவி அதெல்லாம் அருமையாக சொல்லிவிட்டீர்கள். இப்போ இருக்கிறங்க, இப்போதைக்கு நாங்கள் அனைவரும் அவை விரும்புவது மானிய கோரிக்கைக்குள்ளே நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்ப முடிக்கணும். நீங்கள் ஏன்னா முதல் கிளைமாக்ஸ் நேற்று பேசிட்டேன், ரெண்டாவது கிளைமாக்ஸ் இருக்கு, அந்த உரை என்கிட்ட இருக்குது, அதை நான் படிச்சிடறேன் நான். அதனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன் என்றால், விடுதலை சிறுத்தைகள் தாவேகாவோடு கூட்டணி வைத்த உடனே தான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொன்னீர்கள். மாடல் அரசு என்று தாவேகா அரசை விமர்சனம் செய்தார்கள். எங்களுடைய தலைவருடைய அல்லது எங்களுடைய அலுவலகத்திற்கு மாண்புமிகு முதல்வர் வந்தபோது ஒரு சோஃபா வந்தது. என்னுடைய அதே போல் ஐயுஎம்எல் வந்தபோது நான் மாடல் சொல்லலை, நான் சொல்லலை, வேண்டாங்க, நான் சுருக்கமாக விளக்கம் கொடுக்குறேங்க. இல்லை கொஞ்சம் நான் அது விளக்கம் கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறேன் நான். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். எங்களுடைய இலக்கு என்பது சமூக நீதி, சமத்துவம், இதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசை நாங்கள் ஆதரித்து இந்த அமைச்சர்களை பங்கெடுக்கின்றோம். ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் சாதி ஒழிப்பு களத்திலே, தேர்தல் புறக்கணிப்பு களத்திலே செயல்பட்டவர்கள். இங்கே இருக்கின்றவர்களை விட எனக்கு கூடுதலான அக்கறை இருக்கின்றது, ஒரு இணக்கத்தை உருவாக்குவதற்கான அக்கறை இருக்குது. அதனால தான் இந்த சமூக நீதித்துறையில் நான் செயல்பட்டு வருகின்றேன். இன்னமும் கூடுதலாக ஏதோ நான் அமைச்சராகிவிட்டேன், என்னை தலைவர் அவர்கள் அந்த அமைச்சர் இருக்கின்ற அந்த சீட்டில் என்னை உட்கார வைத்தார்கள். இப்பொழுதும் சொல்கின்றேன், அவர் என்னை அமர வைத்து நீதான் மந்திரி என்று சொல்லி உட்கார வைத்தார். நாளை நீ எந்திரி போராட்ட களத்திற்கு போய் என்றால் உடனே செல்லக்கூடியவன் இந்த வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள். ஆகவே அமைச்சரவை என்பது எங்களுக்கு இரண்டாவது பட்சம் தான். ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் என்றால், நாங்கள் கடந்து வந்த பாதை அப்படி. நாங்கள் வந்த பாதை என்பது தீக்கிரையாக்கப்பட்ட அந்த குடிசையின் சாம்பலிலிருந்து வந்தவர்கள். நாங்கள் போராட்ட களத்திலே நாங்கள் வந்தபோது வெறுமனே ரத்தமும் சகதியாக அந்த ஆணவ படுகொலைகளிலிருந்து நாங்கள் வெளியே வந்தவர்கள். நான் ஆயுள் சிறைவாசியாக 2.5 ஆண்டுகள் நான் மத்திய சிறையில் இருந்தேன். அந்த சிறையில் நான் மட்டுமல்ல, என்னுடைய தந்தையாரும் அந்த ஆயுள் சிறைவாசியாக என்னோடு இருந்தார்கள். முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
உறுப்பினருடைய அமைச்சருடைய விளக்கங்கள் பிரமாண்டமாக செஞ்சுட்டே இருந்தார், சொல்லிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள். இனி மானிய கோரிக்கையில் வந்தால் நன்றாக இருக்கும். 4 நிமிஷம் தான் நான் பேசியிருக்கிறேன். எத்தனை 20 நான் ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். 5 நிமிடத்தில் நான் முடிச்சிடறேன். ஏன் நான் முடிச்சிட்டேன் பாருங்க, நான் கீழே வச்சிடறேன். நான் வச்சிடறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் பதவிகளுக்காக பரிசுகளுக்காக இந்த களத்தில் வந்தவர்கள் அல்ல. எங்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்கின்றது, எங்களுக்கென்று ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கின்றது. தேர்தல் வரும் போகும். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மற்ற இயக்கங்கள் போன்ற அல்ல. இது ஒரு விடுதலைக்கான இயக்கம். விடுதலை மட்டுமே எங்களுக்கு முதன்மையானது. அதற்காக எந்த தியாகத்தையும் நாங்கள் செய்ய தயாராக இருப்பவர்கள். சாதி ஒழிப்பு களமா அமைச்சரவை என்றால் எங்களுக்கு சாதி ஒழிப்பு களம் தான் முதன்மையானது. அமைச்சரா அல்லது தமிழீழ விடுதலை என்றால் எங்களுக்கு தமிழீழ விடுதலை களம் தான் எங்களுக்கு முதன்மையானது. ஆகவே எங்களை பார்த்து யாரும் இவர்கள் பதவிக்காக போனார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் சமத்துவத்துக்காக சமூக நீதிக்காக நிற்கக்கூடியவர்கள் என்கின்ற கருத்துக்காக அதை சொன்னேன். பொது தொகுதியில் ஒரு தலித்தை நிறுத்திவிட்டோம் என்று நேற்றைக்கு விமர்சனம் வந்தது. அது குறித்து கூட நிறைய பதில் சொன்னோம். அதை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் செல்ல விரும்புகின்றேன். 234 தொகுதிகளிலும் ஒரு தலித், ஒரு ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 234 தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு சட்டத்தில் அனுமதி உண்டு, சட்டத்தில் உரிமை உண்டு. அதுதான் சட்டம். ஆனால் தனி தொகுதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த 44 தொகுதிகளில் மட்டும்தான் அவர்கள் நிற்பார்கள். ஆனால் தலித் அல்லாத சமுதாயத்தைச் சேர்ந்தால் அந்த தனி தொகுதியில் நிற்க முடியாது. இது அரசியலமைப்பு சட்டம். நான் கேட்கக்கூடியது, இந்த அவையில் 44 தொகுதிகளில் அங்கே இருக்கின்ற அந்த தனி தொகுதிகளில் தலித் அல்லாதவரை நிறுத்த முடியாது. ஆனால் 234 தொகுதிகளிலும் தலித்துகள் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா தொகுதியிலும் நிற்கக்கூடிய தகுதி உடையவர்கள், உரிமை உடையவர்கள், சட்டத்தின் அடிப்படையில் உரிமை உடையவர்கள் தலித்துகள். ஆனால் நாங்கள் பொது தொகுதியில் நிறுத்துகிறோம் என்று சொல்வது எந்த தகுதியின் அடிப்படையில் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் நான் நேற்றைக்கு அந்த கேள்வி எழுப்பினேன். ஆகவே யாரையும் நான் காயப்படுத்தக்கூடிய வகையில் அதை நான் கேள்வி எழுப்பவில்லை என்கின்ற விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த அவையில் எனக்கு வாய்ப்புகளை கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லி, என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி, இந்த மானிய கோரிக்கையின் சில செயல்பாட்டை மட்டும் கொள்கையாக நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் இந்த துறைக்கு வந்த பிறகு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தை, அதன் மூலமாக என்னென்ன செய்யலாம் என்று முன்னெடுத்தோம். அந்த வகையிலே கடந்த 2026-2027 ஆண்டு நிதியாண்டில் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி தொகை திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 131 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இத்திட்டத்தின் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக ஆண்டிற்கு 36 லட்சம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது.